சோஸ்திரம் செலுத்தி அவன் சமாதானாய் இருந்தான். லூக்கா 17:16. சகல உபகாரங்களையும் மறவாதே, அவனுடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சொஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. He threw himself at Jesus' feet and he thanked him, and he was a Samaritan. Luke chapter 17:6. சகல உபகாரங்களையும் மறவாதே, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. சகல உபகாரங்களையும் மறவாதே, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியாய் இருந்தான். லூக்கா 17:16. சகல உபகாரங்களை மறவாதே, அவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவரை சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. உபகாரங்களை மறவாதே, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவரை ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் பரம தகப்பனே, உடைய கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டு இறுதி ஸ்தோத்திர ஆராதனை ஆசீர்வாதமாக அமையட்டும். எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற ஊழியக்காரரை எடுத்து பயன்படுத்தும். இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிற எங்களுடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை, அதை தொடர்ந்து இருக்கிற அன்பின் விருந்து அனைத்தையும் ஆசீர்வதியும். இந்த வளாகம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் ஆளுகை இருப்பதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கூடி வந்திருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 41ஆம் பாடலை பாடுவோம். பாமாலை 31, கீதங்கள் 41. கீழ்வான கோடியின்.
பிரசவித்த ஸ்திரீகள் செய்ய வேண்டிய ஸ்தோத்திரம் ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய கிருபையினாலே பேறுகாலத்துக்குரிய மிகுந்த ஆபத்தினின்று உன்னை ரட்சித்து சுகமான பிரசவத்தை உனக்கு அருளி செய்திருக்கிறதுனால் நீ மனதார அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொல்ல வேண்டியதாவது சங்கீதம் 127 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வால வைத்தியின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே உம்முடைய அடியாளாகிய இந்த ஸ்திரீயை ரட்சியும். தன் நம்பிக்கையை உம்மிடத்தில் வைத்திருக்கிறாள். இவளுக்கு பலத்த அரணாயிரும். சத்துருவின் முகத்துக்கு இவளை மறைத்திரளும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, முத அடியாளாகிய இந்த ஸ்திரீயை பேர்காலத்துக்குரிய மிகுந்த வேதனையிலும் மோசத்திலும் நின்று தேவரீர் இரக்கமாய் ரட்சித்ததுக்காக தாழ்மையாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, இவள் உமது சகாயத்தினாலே இம்மையில் விசுவாசம் உள்ளவளாய் உமது சித்தத்துக்கு ஏற்றபடி நடக்கவும் மறுமையில் நித்திய மகிமையை பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, முது அடியாளாகி இவளை ஆசீர்வதித்து இவளுக்கு ஒரு குழந்தையை அருளி செய்ததற்காக முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இவளும் இவள் புருஷனும் முது திருநாமத்துக்கு மகிமையும் தங்களுக்கு பேர் ஆசீர்வாதமும் உண்டாகத்தக்கதாய் தங்கள் குழந்தையை நீதியின் பாதையில் ஜாக்கிரதையுடன் வழிநடத்த கிருபை செய்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உன்னை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தார்.
எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை நாம் மன்னிக்கிறது போல குற்றங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. சபையார் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்க குறிக்கப்பட்ட விசேஷ சங்கீதம் சங்கீதம் 136 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியனின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றபடியே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன், ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
உட்கார்வோம். வேத பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பும் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. இந்த பரிசுத்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முக்கியமாக இந்த வருஷத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். ஆகவே ஆண்டு இறுதி ஸ்தோத்திர ஆராதனையாக இந்த ஆராதனை அனுஷ்டிக்கப்படுகிறது. கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனத்தை தேவ நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அறிவிப்புகள். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு நமது ஆலயத்திலே திருவசன தேர்வு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் ஆயத்தப்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவசன தேர்வு 12ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு நமது ஆலயத்திலே நடைபெறும். நமது ஆலயத்தின் வடதுபுறத்திலே சிஎஸ்ஐ பேழம்போக்கு மிஷன் மருத்துவமனையை நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். அன்பு பேராயர் 6ஆம் தேதி ஜூலை மாதம் வந்த பொழுது அந்த மருத்துவமனையை அவர்கள் மங்கள படைப்பு செய்தார்கள். அன்று முதல் 24 மணி நேரமும் ஒரு டாக்டர் 3 செவிலியர்களை கொண்டு இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு வடதுபுறத்திலே 53 சென்ட் லேண்ட் இருக்கிறது. அதற்கு பின்பதாக 3 ஏக்கர் லேண்ட் இருக்கிறது. இதிலே சிஎஸ்ஐ பேழம்போக்கு மிஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நாம் நிர்ணயம் செய்ய ஜெபித்து வருகிறோம், உழைத்து வருகிறோம். ஒவ்வொரு கட்டடத்துக்கும் 10 லட்சம் வீதம் நீங்கள் வழங்க முன் வந்தால் உடனடியாகவே இந்த மருத்துவமனை நம் கண்கள் காண இந்த மருத்துவமனை செயல்படும். ஆகவே உங்களுடைய குடும்பங்கள் சார்பாக, ஜெபக்குழுக்கள் சார்பாக, தெருக்கள் சார்பாக 10 லட்சம் வீதம் நீங்கள் வழங்கினால் வழங்குகிறவருடைய குடும்பம் அல்லது அந்த தெரு அல்லது ஜெபக்குழுவின் பெயர் அதிலே பொறிக்கப்படும். கர்த்தருடைய ராஜ்யம் வரை உங்களுக்கு அது சாட்சியாகவும் ஜனங்களுக்கு பலனாகவும் இருக்கும். ஆகவே இதற்காக திட்டமிடுங்கள். அதிகமாக ஜெபக்குழுக்களிலே ஜெபியுங்கள். கர்த்தர் கிரியை செய்வாராக. நம்முடைய ஆலயத்துக்கு நாம் டெஸ்க் செய்திருக்கிறோம். 5 டெஸ்க்குக்கு அதனுடைய மேல் உரை இல்லை, எல்லா கலசிலும் தேவைப்படுகிறது. ஆகவே வழங்க விருப்பம் உள்ளவர்கள் சேகர தலைவரிடம் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். காலத்திலே அதனுடைய தொகை உங்களுக்கு நான் சொல்வேன். ஆகவே நமக்கு எல்லா கலர்ஸும் தேவைப்படுகிறது. வெள்ளை, கோல்டு கலர், கோல்டன் கலர், சிவப்பு கலர், கிரீன் கலர், இன்னுமாக வயலட் கலர்.
நீங்கள் தொகை கொடுத்தால் எல்லாமே ஒரே டிசைனில் நாம் தைத்து போட்டு விடுவோம். அதற்கான நபர் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் 1ஆம் தேதிக்கு முன்பதாக வந்துவிட்டால் 1ஆம் தேதி அந்த தொகையை உங்களுக்கு நான் சொல்லுவேன். நம்முடைய ஆலயத்துக்கும் வெள்ளை அடிக்க வேண்டும். அதற்காகவும் நாம் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் வெள்ளை அடிப்பதற்காக தொகை கொடுக்க முன்வந்தால் சேகர குருவானவர் வசம் அதை கொடுங்கள். அதற்கான ரசீதும் நான் தந்து விடுவேன். தொகை சேர்ந்தவுடனே உடனடியாக ஆலயம் டவர் வரை நாம் வெள்ளை அடிக்க உத்தேசித்திருக்கிறோம். ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பண்டிகை காரியமாக நன்கொடைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். சிறப்பான நன்கொடைகளை கொடுக்க முன்வாருங்கள். இந்த வருஷத்திலே அசனத்திலே மட்டன் போடுவதற்காக நாம் திட்டமிட்டு பலரை நான் சந்தித்தேன். நீங்கள் வளமாக உள்ள மனதோடு நீங்கள் கொடுத்தீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன். இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன். ஆகவே அப்படி வழங்க முன் வருகிறவர்கள் சேகர தலைவர் வசம் கொடுங்கள். காலத்தில் கிரமமாக உங்களுக்கு ரசீது வழங்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆலய பண்டிகை வரி 700 ரூபாய் என்று நிர்ணயம் செய்திருக்கிறேன். இந்த தொகையை நமது ஆலய சபை ஊழியர் மிஸ்டர் எம் ஆதர்ஸ் வசம் நீங்கள் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பலர் கொடுத்திருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை முன் செல்வதாக. இந்த நாளிலும் அசன வேளையிலே ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஸ்தோத்திர காணிக்கை உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கும். இன்னும் கவர்கள் தேவைப்படுகிறவர்கள் கவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கவர்களிலே உங்களுடைய காணிக்கைகளை வைத்து குடும்பமாக மாலை 4 மணிக்கு நீங்கள் கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கவர்கள் தேவைப்படுகிறவர்கள் ஆலய ஆராதனை முடிந்தவுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கவர்கள் வைக்கப்பட்டு இருக்கும். 4 மணி ஆராதனையிலே காணிக்கை வேளையிலே முன்னாக வந்து படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நபரும் இந்த கவரை படைக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 6ஆம் தேதி ஜனவரி மாதம் அதிகாலை 5 மணிக்கு பிரசன்ன திருநாள் தூய திருவிருந்து ஆராதனை நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை குடும்ப உடன்படிக்கை ஆராதனை மற்றும் தூய திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆலயம் முழுவதும் சேர்ஸ் போடப்பட்டிருக்கும். கணவன் மனைவி குடும்பமாக பிள்ளைகளாக நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியாக அமர்ந்திருந்தால் ஆண் பெண் பெண் ஆண் என்ற கிரமத்திலே 2 பக்கமும் நீங்கள் அமரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் நற்கரணை வேளையிலும் ஆண் பெண் பெண் ஆண் என்ற வரிசையிலே குடும்பமாக வந்து முழங்காற்படியிட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பாட்டி தாத்தா மற்றும் குடும்பத்தார் இருந்தால் அவர்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். இணைந்து நீங்கள் அமருங்கள். அதே போல் ஆராதனையில் நாம் முழங்காற்படியிட்டு உடன்படிக்கை செய்து கொள்வோம். முன்னாக குடும்பமாக முழங்காற்படியிட்டு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று மெழுகுவர்த்தி ஏற்றி சூளுரைத்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு ஆயத்தமாய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை சுகமளிக்கும் ஊழிய ஆராதனை நடைபெறும். வருஷத்தின் முதல் சுகமளிக்கும் ஊழிய ஆராதனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த சுகமளிக்கும் ஊழியத்துக்காக சுகமளிக்கும் ஊழிய மாதாந்திர ஆதரவு காணிக்கை கவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லாவிட்டால் இன்னும் இந்த அடுத்த மாதத்துக்கான கவர்கள் ஓரிரு நாட்களிலே உங்களை வந்து சந்திக்கும். நீங்கள் வந்து இந்த கவர்களை படையுங்கள். இது நம்முடைய மருத்துவமனை ஊழியத்துக்காக நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை மறந்து விடாதேயுங்கள். உற்சாகமாக கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2ஆம் தேதி ஜனவரி மாதம்
குருமனை இல்ல ஜெபக்கூட்டம் நடைபெறும். தேவ செய்தி எவாஞ்சலிஸ்ட் டேனியல் ராஜ் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை முன்னிரவு ஜெபம் நமது ஆலயத்திலே நடைபெறும். எவாஞ்சலிஸ்ட் பி ஆல்வின் இயேசுவின் அக்கினி சிறகுகள் ஊழியங்கள் வந்து செய்தி கொடுப்பார்கள். 31ஆம் தேதி வருஷ இறுதி நாள் காலை 10 மணி முதல் 1 மணி வரை ஆண்டு இறுதி ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறும். தேவ செய்தி எவாஞ்சலிஸ்ட் வி வின்சென்ட் மோகன்குமார், அன்பு சகோதரர் வின்சென்ட் செல்வகுமாருடைய அன்பு சகோதரர், கைவிடாத கண்மலை ஊழியம் அவர்கள் நமத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். 31ஆம் தேதி நடு இரவு 11:30 மணிக்கு பழைய வருட ஆராதனை நடைபெறும். அதிகாலை 12 மணிக்கு புது வருட ஆராதனை மற்றும் தூய திருவிருந்து ஆராதனை நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வருடத்திலே ஒவ்வொருவரும் நீங்கள் புது வருட ஸ்தோத்திர காணிக்கை கவர்களை படைக்க வேண்டும். கவர்கள் வேண்டுபவர்கள், இன்னும் அதிகம் தேவைப்படுகிறவர்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். பேர்களை எழுதி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து 100 ஸ்தோத்திரம் சொல்லி இந்த கவர்களை கொண்டு வாருங்கள். கிரமமாக முன்னாலே வர வேண்டும். உங்களுக்கு வாக்குத்தத்த அட்டை கொடுக்கப்படும். இந்திய வேதாகம சங்கத்தின் 1 வருட அந்த வேத வாசிப்பு அட்டையும் உங்களுக்கு தரப்படும். If you want that card in English, please let me know and we'll have a separate plate for English. Those who want to or aspire to read in English, you can have that card in English. ஆங்கிலத்திலே தேவைப்படுகிற குழந்தைகள் ஒரு சில பிரதிகள் நான் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு ஆங்கிலத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் தனியாக ஒரு தட்டிலே வைத்திருப்பார்கள். ப்ளீஸ் ஹாவ் தட் கார்டு அண்ட் ரீட் த பைபிள் இன் இங்கிலீஷ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 30ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை மாலை 7 மணிக்கு வாலிப ஆண்கள் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி. ரெவரண்ட் ஜி எமில்ராஜ் மோசஸ் பாலசிங் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. அப்பொழுது வாலிப ஆண்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் அதற்கான பரிசுகளும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பரிசையும் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். இன்று சிறப்பான நாள் என்று நான் சொன்னேன். பழைய ஆலயம் 180வது, புதிய ஆலயம் 16வது பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் தூய திருவிருந்து ஆராதனை நமது ஆலயத்திலே மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகும். தலைமை ரெவரண்ட் டாக்டர் பி ஃப்ரெட்ரிக் சத்ய சாமுவேல், சேகர தலைவர். தேவ செய்தி ரெவரண்ட் பி இயேசுவடியான் துரைசாமி, சேகர தலைவர், பழனியப்பபுரம். இந்த ஆராதனையிலே நான் சொன்ன மாதிரி இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஸ்தோத்திர காணிக்கை கவர்களை படைக்க வேண்டும். உங்களுக்கு வேண்டிய கவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்கொடைகள் வைத்திருந்தால் நீங்கள் நேரடியாக செய்கிற தலைவர் வசம் கொடுங்கள். அவற்றை ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை அந்த வகையிலே வைத்து கிரமமாக உங்களுக்கு ரசீதுகளை வழங்குவார்கள். அந்த ஆராதனையை தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு அன்பின் விருந்து நமது ஆலயத்திலே நடைபெறும். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. முக்கிய அறிவிப்பு. திருநெல்வேலி திருமண்டலம் டிடிஏ ஆரம்ப நடுநிலைப் பள்ளிகளின் ஆசிரிய முன்னுரிமை பட்டியலில் புதுப்பிக்க மற்றும் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புகிறவர்கள் அதற்கான விண்ணப்ப பாரத்தை சேகர அலுவலகத்தில் ரூபாய் 100 செலுத்தி பெற்று பூர்த்தி செய்து சேகர அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மாலை 5 மணி ஆகும். விண்ணப்பிக்கிறவர்கள் தங்களின் அனைத்து சான்றிதழ்களின் 2 நகல்களை இணைத்திருக்க வேண்டும். மேலும் அசல் சான்றிதழ்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் வேளையில் விண்ணப்பிக்கிற நபர் நேரில் ஆஜராக வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வழங்குவதற்காக எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர், ரெக்கன்சிலேஷன் மினிஸ்ட்ரிஸ் ஒப்புரவாக்கும் ஊழியங்கள் கோயம்புத்தூர் அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள்.
நேற்று இரவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்போ ஃபோன் பண்ணாலும் ஹி வில் டேக் ஃபோன். சில ஊழியக்காரர்களுக்கு அந்த ஃபோன் நம்ம நேரடியாக பேசவே முடியாது. அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஹி வில் டேக் ஃபோன் அண்டு ஹி வில் சே ஹலோ. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் நேற்று வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இங்கே வந்தார்கள். இன்றும் ஆராதனை ஒருவேளை தாமதமானால் அவர்கள் இடையிலேயே சென்று விடுவார்கள். ஏனென்றால் அடுத்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டியது இருக்கிறது. ரெவரண்ட் எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் அவர்கள் ஊழியக்காரர். அவர்கள் பிடி முடித்தவர்கள். யூனியன் பிபிலிக்கல் செமினரியிலே, நான் படித்த செமினரியிலேயே அவர்கள் படித்தவர்கள். அங்கே தான் ஜாஷ்வா இப்பொழுது ஃபஸ்ட் இயர் பண்ணுகிறார். ரக்வன் சுந்தர் அவர்கள் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் பண்ணுகிறார்கள். அண்டு நமது சாமுவேல் சேவியர் ராஜா ஹீ இஸ் டூயிங் ஃபைனல் இயர் இன் செராம்பூர் கல்லூரி. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே ஹீ நோஸ் பைபிள், ஹீ லேர்ன்ஸ் பைபிள். அதுதான் முக்கியமானது. அப்படிப்பட்டவர்களை தான் நான் அழைப்பது உண்டு. நேற்று இரவிலும் சிறப்பாக இன்னிசை நற்செய்தி அவர்கள் வழங்கினார்கள். இந்த ஆண்டு இறுதி ஸ்தோத்திர ஆராதனையிலும் நீங்கள் தயவு கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை நான் உற்சாகமாக வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பிறந்த நாள் வாசிப்பு நடைபெறும். அதைத் தொடர்ந்து அன்பு சகோதரர் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். இந்த வாரத்திலும் பிறந்தநாள் கொண்டாடுவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். 31/12/2024 அன்று சி அன்னதேவி, 1/1/2025 அன்று எஸ் பெனிட்டா, எம் பால்ராஜ், 2/1/2025 அன்று ஏ எஸ்தர் பூர்ணகலா, 4/1/2025 அன்று எஸ் ஈஸ்டர் ஸ்டீவன், பி ஜெய் பிரசன்னா ஆகியோர் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாளை கொண்டாடுகிறவர்களுக்காக பாடகர் குழுவினர் சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதனை பின் தொடர்ந்து ஜெபம் ஏறெடுக்கப்படும். சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நீர் நல்லவர். உடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. உடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருடைய தலைமுறைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த வருஷத்திலே நீர் அவளோடு கூட இருந்தீர். இந்த புதிய ஆண்டையும் அவர்கள் காணும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் அவர்களை தாங்கி வழிநடத்தட்டும். உம்முடைய சத்தம் அவருடைய செவிகளிலே எப்பொழுதும் தொனிக்கட்டும். வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லுகிற
உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அவர்கள் உம்முடைய பாதையிலே ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு தேவையான கிருபைகளை தாரும், பலனை தாரும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போதித்து சத்தியத்தின் பாதையிலே அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவருடைய போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். குடும்பங்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும். எல்லா இக்கட்டுகள், பிரச்சனைகள், நோய்கள், எல்லா பாடுகள், துன்பங்கள் ஆண்டவரே எல்லாவற்றின் இருந்தும் நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக திகழத்தக்கதாக நீர் உதவி செய்யும். உம்மையே அவர்கள் முதன்மையாக வைத்து முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடவும் ஆண்டவரே அதனாலே வருகிற எல்லா தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்று அனுபவிக்கவும் உமக்கு சாட்சியாக வாழவும் நீர் உதவி செய்யும். உம்முடைய கரங்களிலே முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளும். அவர்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பு சகோதரர் எவாஞ்சலிஸ்ட் பெனட் கிறிஸ்டோபர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி மீண்டும் அவர்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஓய்வு நாள், உயிர்த்தெழுந்த நாளில் உங்களோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அழைத்த அருமையான ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். நம்ம இருக்கிற இடங்களில் ஒரு 5 நிமிஷம் நம்ம எழும்பி நிற்போம். இருக்கிறவர்கள் நம்ம கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம பாடி ஆராதிச்சுட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா. அவர் வந்தால், நம்முடைய தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்தால் நமக்கு ஆசீர்வாதம். அவர் ஏற்கனவே அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிறைவான ஆவியானவர். நிறைவான ஆவியானவர் வரும்போது குறைவுகள் மாறி போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதைய நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் அவர் வரும்போது அது மாறி போகிறது. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆமென். பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி. நிறைவே நீர் வாருமே, நிறைவே
நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. ஆமென். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. எல்லாரும் சேர்ந்து நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான உங்க பிரசன்னம்பா இந்த ஆலயத்தை, இந்த திருச்சபையை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய வஸ்திர தொங்கலின் மகிமையினால் தேவாலயம் நிரம்பி இருந்தது போல இந்த ஆலயம் உடைய மகிமையினால் நிரம்பி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னம் ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்களை, ஆராதனையை, கர்த்தருடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வருஷத்தின் இறுதி வாரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு எப்பவுமே அந்த நன்றி உள்ள இருதயம் ரொம்ப பிடிக்கும். 10 பேர் ஆண்டவர் சுகப்படுத்தினார். எத்தனை பேர் வந்து நன்றி சொன்னாங்க? திருப்பியும் ஒரே ஒரு ஆள் தான் நன்றி சொன்னார். ஸோ இன்றைக்கி நம்ம அவருடைய பிள்ளைகளாய் சபையாய் நம்ம கூடி இருக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை நடத்தினாரே, இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து இந்த முடிவு வரையும் அவர் நம்மை நடத்தினார். அவர் நம்முடைய மெய்ப்பராக இருந்தார். அவர் நம்மை சுமந்தார். அவர் நமக்கு வழிகளை திறந்து கொடுத்தார். ஆமென். இந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கை தட்டி பாடலாமா? ஓ நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்கள்
நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் ஒன்றும் குறையாமல். நன்றி இயேசுவே, நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் நன்றி. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம். நன்றி இயேசுவே, வார்த்தையினால் ஓம் கரங்களினால். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின. நன்றியப்பா, உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் ஓ வார்த்தையில் உண்மையுள்ளவரே நன்றி 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 சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ நிறைவான மனதோடு. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல். எல்லாருமே கை தட்டி பாடலாமே. நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் காருண்யத்தை எண்ணி. அம்பே நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். நன்றி அப்பா, உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் கடைசியா பாடுவோம். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். இயேசுவே, நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். மீண்டுமாய் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதிப்போம். 10 நரம்பு வீணையினாலும் கர்த்தரை துதிப்போம். வெட்கப்பட்ட இடத்திலே அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கைவிடப்பட்ட நேரத்தில் அவருடைய வலது கரம் நம்மை தூக்கி சுமக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை மாதிரி நம்மை பாதுகாக்கிற, நம்மை சுமக்கிற, நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற ஒரு தேவனை நீங்க பார்க்கவே முடியாது. எந்த மனுஷங்கிட்டையும் இல்லாத ஒரு நல்ல குணம் அது. நம்ம வெட்கப்பட்ட இடத்துல அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அதே இடத்துல கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. ஏ மேஜர்
அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 136வது சங்கீதத்தை வாசிச்சாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த பாடலை எடுத்து வச்சிருந்தபடினாலே அந்த பாடல் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அண்ணமாரெல்லாம் கர்த்தர் நல்லவர்னு? உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி பாடலாமா தம்பிமார் எல்லாருமே? ஏசப்பாவுக்காக தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, நன்றி அப்பா, என்றும் உள்ளதே. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் உள்ளதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் தான் உங்களை நடத்துறாருன்னு? ஆமென். இது ரொம்ப பழைய பாட்டு, எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடிங்க, வலது கரத்தை உயர்த்த முடியும். நான் உயர்த்தி, அப்பா நீர் எத்தனை நல்லவரா இருக்கிறீர். அநேக நேரம் நம்ம அவரை துக்கப்படுத்துறோம், ஆனா அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எண்ணாமல், நம்முடைய அக்கிரமங்களை எண்ணாமல் நம்மை பிள்ளைகளாகவே பார்க்கிறாரு. எப்பெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் தான் உங்களை நடத்துகிறார், அவர் தான் உங்களை சுமக்கிறார். அதை நீங்க மறந்தே போயிடக்கூடாது. அந்த நன்றி உள்ள இறுதியம் இந்த வருஷ கடைசியில உங்களுக்கு உண்டாயிருக்கணும், எனக்கு உண்டாயிருக்கணும். அப்பா நீர் எவ்வளவு நல்லவர். நீங்க வாய்களை திறந்து சொல்றீங்களா, இயேசுவே நீர் எத்தனை நல்லவர். அப்பா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, நீங்க பாடுங்க. அவர் என்றும் உள்ள
பாதுகாத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், என்னை அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினாரே, என்னை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, முன் சென்றாரே. அப்பா நன்றி, நன்றி. எங்க குடும்பத்திற்கு முன்பதாக, எங்களுடைய வேலைக்கு முன்பதாக முன் சென்றாரே. அவர் சமூகம் நமக்கு முன்பதாக சென்றதே. கிருபை என்றும் உள்ளதே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாளெல்லாம் நான் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இவரை, இந்த தேவனை தன் சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதியும் ஜனமும் அது பாக்கியம் உள்ளது. அவர் நம்மை தேடி வந்தாரே, அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, அவர் நம்மை சுமக்கிறாரே, அவர் நம்மை தப்புவிக்கிறாரே, அவர் நம்முடைய பாவங்களுக்கு ஈடு செய்யாமல் அவர் நம்மை மன்னித்து மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ளுகிறாரே. அந்த நல்ல தகப்பனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். எங்களை நடத்தினீரே நன்றி, எங்களை சுமந்தீரே நன்றி, என்னை நடத்தினாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அப்பா, அவங்க நாமமே உயர்ந்திருக்கட்டும். இந்த ஆராதனையில உங்க ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இன்றைக்கு இந்த ஆராதனையில எங்கள் மத்தியில் செய்யப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுடைய செவியும் இருதயமும் விருத்த சேதனமாகட்டும். எங்களுடைய இருதயம் நல்ல நிலமாய் உழப்பட்டிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை விதையாக விதைக்கப்பட்டு பலன் கொடுக்கட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்தில், உங்க பிரசன்னத்தில், பரிசுத்த ஆவியின் ஆளுகையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அமர்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று பேசின அதே வார்த்தையின் தொடர்ச்சி தான். நேற்றைய தினத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசினது என்னென்னா, நம்முடைய ஆத்மாவின் முக்கியத்துவத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் எல்லாம் இந்த அரை மணி நேரம் நல்லா கவனிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் ரொம்ப ஆசைப்படுறேன், உங்களை கேட்டுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை இல்லைன்னா இன்றைக்கி சபை கிடையாது, இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்கிறது கிடையாது.
இந்த வார்த்தையில் அற்புதம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, அவர் சொன்னால் ஆகும். அவர் சொல்லப்பட்டது தான் இங்கே டைப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதிலிருந்து வருகிற வார்த்தை நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வருஷ துவக்கத்தில் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆபிரகாம் கிட்ட சொன்ன வாக்கு தத்துவம் இன்றளவுக்கும் உயிரோடு இருக்கு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின கர்த்தருடைய வார்த்தை இன்றளவுக்கும் செயல்பட்டு இருக்குது. அதே வாக்கு தத்துவத்தை அவர் நினைவு கூர்ந்து நமக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ ஒரு கிறிஸ்தவனோட அழகே என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஊழியத்தை நடத்துறது, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் திருமணம் செய்கிறது, கர்த்தர் பேசுகிற வழியில் நாம் நடக்கிறது. அது நித்தியத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? நம்மை கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அவருடைய மனவாட்டியை நம்மை சேர்க்க போகிறார். ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எதையை மையப்படுத்தி இருக்கும்னா, நம்முடைய இருதயத்தை மையப்படுத்தி இருக்கும். நேற்று ஆத்துமாவை குறித்து பார்த்தோம். இந்த ஆத்துமாவின் ஒரு பகுதி தான் இருதயம். இந்த சரீரத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. ஏன்னா இந்த சரீரத்தில் செய்கிற காரியங்கள் நம்ம ஆத்மாவை டைரக்டாக பாதிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற கரைகளை தான் கழுவுது. இப்போ நீங்கள் பாவம் பண்ணி இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லும்போது, யாருமே ஒரு மக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே ஊற்றுறது கிடையாது. இது ஆவியில் நடக்குது. எங்கே நடக்குது? நீங்கள் சரீரத்தில் நம்ம செய்கிற பாவங்கள் நம்முடைய ஆத்மாவில் கரையாய் படுகிறது. அதனால தான் ஆத்தும கரை நீக்குகிறார். பைபிள் அப்படி இருக்கு. கரை திரை அற்றவர்களாய் தமக்கு முன்பாக அவர் நிறுத்தி கொள்ளுகிறார். எங்கே கரை படுதுன்னா இருதயமாகிய அந்த ஆத்மாவில் படுது. ஸோ நம்ம சரீரத்தின் செய்கைகள் இந்த இருதயத்தின் நினைவுகளினால் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், கை செய்யும், கண்ணு பார்க்கும் எல்லாம். ஸோ இப்போ இருதயத்தில் கை வைங்கன்னு சொன்னோன்னா எல்லாரும் எங்கே வைக்கிறோம்? எங்கே வைக்கிறோம் தம்பி? இருதயத்தில் கை வச்சு ஜெபிக்கலான்னு சொல்லும்போது எங்கே வைக்கிறோம்? ஆனால் இந்த இருதயத்தை பைபிள் சொல்ல கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்கிற இருதயம் யோசிக்குமா? பைபிள் சொல்கிற இருதயம் நினைவுகள் உண்டா? அதுக்கு சிந்தை உண்டு. ஸோ பைபிள் சொல்கிற இருதயம் இந்த லேப்டாப்னு நடிக்கிற இருதயம் கிடையாது. இந்த இருதயத்துக்கு உள்ளே வந்து அவர் உட்கார்றதும் கிடையாது. இந்த இருதயம் கிடையாது. பைபிள் சொல்லுகிற இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தின் ஆழங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் சிந்தை, இந்த சிந்தை, இந்த மனம், சித்தம், இதெல்லாம் ஆத்துமாவின் பகுதிகளாக இருக்குது. ஸோ பிசாசு உங்கள் சரீரத்தை கெடுக்கணும்னா என்ன பண்ணுவான்னா, உங்கள் சிந்தையை ஃபஸ்ட்டு கெடுப்பான். உங்கள் சரீரத்தின் கிரியை நிமித்தம் உங்கள் ஆத்மாவை கெடுக்கிறான். இன்றைக்கி வந்து ஐயா சொன்னாங்க ஆலய பிரதிஷ்டை இருக்கிறதுன்னு. வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த கட்டிடத்தை 180 வருஷம் பழசு, 16 வருஷம் புதுசு. எவ்வளோ பெரிய ஊழியம் பாருங்கள். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அவர்கள் தான் நம்ம மாநிலத்தில் அவ்வளோ ஊழியங்கள் செய்தது. நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ ஊழியங்களை, ஊழியக்காரர்களை ரட்சிப்புக்கு நேராக எத்தனையோ ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்த திருச்சபை. ஸோ இன்றைக்கு பிரதிஷ்டை இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷ கடைசியில் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய், சத்தமாக சொல்லுங்கள், உங்கள் சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய். ஸோ அதை நீங்கள் பிரதிஷ்டை பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே நீங்களும் நானும் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுமா? இந்த சரீரத்தின் செய்கைகள் எதன் நிமித்தம் உண்டாகுதுன்னா, ஆத்மா, அந்த ஆத்மாவில் இருக்கிற இருதயத்தின் நிறைவினாலே உண்டாகிறது. இந்த ஆத்மாவில் இருக்கிற இந்த இருதயம் எப்படி நிறையுதுன்னா, நீங்கள் கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்குறதும் போய் உங்கள் இருதயத்தை நிரப்புது. இந்த உயிர்த்தெழுந்த நாளில், இந்த கடைசி ஸ்தோத்திர கூட்டத்தில் நீங்கள் செலுத்த வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை எது தெரியுமா? நீங்கள் செலுத்த வேண்டிய ஸ்தோத்திர பலி என்ன தெரியுமா? உங்கள் சரீரங்களை பலிபீடத்தில் வைக்கிறது. ஆண்டவரே, உமக்காக நான் என்னை படைக்கிறேன் அப்பா, என்னுடைய விருப்பங்களை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே,
உமக்கு பிரியமில்லாதவைகளை நான் என்னை விட்டு அகற்றுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறீங்களே, எனக்கு பலனை தாரும் ஆண்டவரேன்னு கேட்குறது தான் நீங்களும் நானும் செலுத்துகிற மிகப்பெரிய ஸ்தோத்திரமாக இருக்கும், மிகப்பெரிய ஆராதனையாக இருக்கும். இந்த இருதயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்காக ஒரு வசனத்தை யாராவது வாசிக்க முடியும்னா வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். உன் இருதயத்தை நீ எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ ஒரு பெரிய அதிகாரி வந்துட்டாங்கன்னா எல்லா காவலும் இருக்கும். இசட் வகை வரையும் காவல் பண்ணி, மிஸ்டர் தோனிக்கெல்லாம் அப்படி தான் இல்லையா, ஜெட் வகை பாதுகாப்பு, பிளாக் கேட்ஸ் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த அளவுக்கு உன் இருதயத்தை காத்துக்கொள். என்ன உள்ளே போகுது, என்ன காது வழியாக போகுது, என்ன கண்ணு வழியாக போகுது, என்ன தொடு உணர்வில் உள்ளே போகுதுன்றதை உன் இருதயத்தை பொக்கிஷமாய் வேதம் சொல்லுகிறது. இருதயம் வந்து பொக்கிஷம் மாதிரி. எப்படி பொக்கிஷத்தை நம்ம காத்துக்கிறோம்? ஒரு வீட்டில் நான் பார்த்தேங்க, பீரோக்குள்ளே ஒரு குட்டி பீரோ இருக்குல்ல, குட்டியா ஒரு குட்டி இடம், அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு இது இருக்குது பாருங்கள். அதில் நம்ம தங்கம் காசெல்லாம் வைப்போம். நான் பார்த்த ஒரு வீட்டில் மொய் நோட்டு வச்சுருந்தாங்க. அவங்க பிள்ளை கல்யாணத்தோட மொய் நோட்டை வச்சுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த பழக்கத்தை பார்த்ததே கிடையாது. நான் கேட்டேன், எதுக்கு இந்த மொய் நோட்டை அவங்க வச்சுருக்கிறீங்க அப்படி? இல்லை தம்பி, நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு எவ்வளோ வச்சாங்களோ அதை பார்த்து என்ன பண்ணான், அவங்க 500 வச்சுருந்தா நம்ம 501 வைக்கணும். நான் நினச்சேன், அட பாவமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தால் 500 ரூபாய்க்கு மதிப்பெண்ண, இப்போ மதிப்பெண்ண இல்லைங்களா? இருதயம் நமக்கு எப்படி வேலை செய்து பாருங்க. ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறோம், அந்த மாதிரி பார்த்துருக்கிறோம், அதனால அது செய்கிறது கரெக்டாக தோணுது, அது செஞ்சிட்ருக்கிறோம். யதார்த்தத்தை பார்க்க முடியலையே. ஆண்டவர் பாருங்க, இருதயத்தையும் இருதயத்தின் ஆழங்களையும் அவர் ஆராய்ந்து அறிகிறார். உங்களை எப்படி தெரியுமா உங்களை அறிஞ்சுக்கிறாரு? உங்கள் இருதயத்தை தான் சோதிக்கிறார். இருதயத்தையும் இருதயத்தின் ஆழங்களையும். நீங்கள் யாருன்றது உங்கள் இருதயத்தை பொறுத்து தான். எல்லா காவலோடும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுமா, ரொம்ப சேஃப்டியாக உள்ளே என்ன போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா உள்ளே போகிறது வெளியே வருது. நீங்கள் சினிமா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதில் பேசுகிற டயலாக் உங்கள் வாயில் வந்துடும். வீட்டில் சண்டையில் என்ன வந்துடும், அந்த டயலாக் வந்துடும். அப்படியே ஒரு நடிகர் மாதிரி வந்துடும் பாருங்க. ஏன்னா அது கேட்குறோம், அதே பார்க்குறோம், உள்ளே வந்துடும். பசங்களாம் பாருங்கள் அது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலைகள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. எங்கள் வீட்டில் அதனால டிவியே கட் பண்ணிட்டோம். டிவி இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறோம் பாருங்கள். உட்காந்து மூஞ்சியை பார்த்து பேசி சாப்பிட்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. இல்லைன்னா எல்லாம் டிவியை பார்த்துட்டே வாய் எங்கே மூக்கு எங்கன்னு தெரியாது, கொஞ்சத்து மூக்கில் போட்டு அப்படியே டிவியை பார்த்து. எங்கள் பிள்ளைங்க இப்போ என்ன 2 பார்ப்பாங்க, நல்லா வரைஞ்சி பழகியிருக்கிறாங்க, நல்லா எழுதி பழகி, 2 பேரும் விளையாட பழகியிருக்கிறாங்க. இல்லைன்னா டிவியிலே அப்படி உட்காந்து ஒரே சண்டை. ஃபோன் தரதில்லை. ஏன்னா என் இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளலாம். இந்த ஃபோனை சும்மா இப்படி 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 திருப்பும்போது என்ன ஆகுதுன்னா இருதயம் நிறையுது, இருதயம் நிறையுது. பைபிள் சொல்லுதுங்க, உங்கள் இருதயம் தான் நீங்கள். எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நான் டக்குன்னு போகிறேன். தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 9, 10 வசனம். இந்த வசனத்தை யார் சொல்கிறான்னா கர்த்தரே பேசுகிறார். என்னை ஆச்சரியப்படுத்தின 2 வசனங்கள். அவர் சொல்கிறாரு, நல்ல கவனிங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாக இருக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பலன் செய்யணும்னா வெளியே பார்த்து ஆண்டவர் செய்கிறது கிடையாது. நீங்கள் இப்போ ஆலயத்துக்கு நிறைய கொடுக்குறீங்க. நீங்கள் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா கொடுத்தது மாதிரி தேவ சபைக்கு கொடுத்தவங்க யாருமே கிடையாது. நீங்கள் நிறைய கொடுக்குறீங்க. மனுஷங்க நாங்கள் ஏமாந்து போயிடுவோம். நீங்கள் ஒரு 10 லட்சம் ஐயா கேட்ட மாதிரி உங்கள் சொத்துலேருந்து எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களை ரொம்ப பாராட்டிடுவோம். ஆனால் கர்த்தர் ஏமாற மாட்டார். அவர் வெளியில் பார்த்து ஏமாறுற ஆண்டவர் கிடையாது.
அவர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் யோசனைகளை பார்க்கிறார், இருதயத்தை ஆராய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் யாருன்றது உங்கள் இருதயத்தை பொறுத்து, உங்களுடைய பேச்சு எப்படின்றது உங்கள் இருதயத்தை பொறுத்து, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் என்னது உங்கள் இருதயத்தை பொறுத்து, நீங்கள் செய்கிற செயல்கள் உங்கள் இருதயத்தை பொறுத்து. நான் யார் தெரியுமா நீங்கள் சொல்கிறது உங்கள் இருதயத்தை பொறுத்து. கர்த்தரே உங்களை அறிஞ்சுக்கணுன்னா உங்கள் டிகிரி பார்த்தல்ல, உங்கள் இருதயத்தை பார்த்து. நான் களக்காடு திருச்சபைக்கு கன்வென்ஷனுக்கு பேச வந்திருந்தேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா சுவாமிதாஸ் ஐயா நான் சூட்கேஸை தூக்கிட்டு வரும்போது, தம்பி பாஸ்டர் எங்க அப்படின்னு கேட்டார். ஐயா நான் தாங்க ஐயா. நீ தானாப்பா, படிச்சிருக்கியா, பைபிள் காலேஜ்லாம் போனையா? ஏன்னா அவருக்கு நம்ப முடியல. ஏன்னா இந்த பையன் என்ன சின்ன பையனாட்டு இருக்கிறானே, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சியா? அப்போ ஒரு பாப்பா இருந்தா, ஒரு குழந்தை இருக்குயா? அப்படியா? அப்போ சரி வா. ஏன்னா நம்ம பார்த்து பழகி இருக்கிறோம். ஊழியக்காரங்கன்னா ஒரு 6 அடி இருக்கணும் இல்லையா, நல்ல மீசை வச்சிருக்கணும். இல்லை, கர்த்தர் அப்படி கொடுக்கறது இல்லை. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி அவர் பலவீனர்களை தெரிந்து கொள்கிறார். இல்லாதவர் இருக்கிறவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அவர் இழிவானவைகளை அவர் தெரிந்து கொள்கிறார். அவருடைய இன்டர்வியூவே வேற மாதிரி இருக்குது. நம்ம வேலை கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஆட்களுக்கு. ஆனால் அவர் தகுதி இல்லாதவனை அவர் அழைத்து தகுதிப்படுத்தி அவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் செக் பண்ணுறதெல்லாம் இருதயத்தை. ரொம்ப முக்கியம் இந்த இருதயம். நான் டக்குன்னு முடிக்கணும்ல, அப்படியே போகிறேன். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். என்ன தம்பி, தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரை ராஜாவாக்கினார். நம்ம செய்யவே மாட்டோங்க இந்த விஷயத்தை, நம்ம மனுஷங்க செய்ய மாட்டோம். ஒரு ஆடு மேய்க்கிற பையனுக்கு மாடு வேணா கொடுத்து ப்ரொமோஷன் கொடுப்போம். ஆமாவா? நீ ஆடு மேய்ச்ச 10 வருஷம், இப்போ மாடு மேய். ஆண்டவர் என்ன பண்ணார்? ராஜ்யத்தை அவர் கையில் கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புறார் அவங்க வீட்டுக்கு. தாவீது எங்க இருக்கிறார் தெரியுமா? வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். 7 பேர் வந்துட்டாங்க. அண்ணங்கள்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க. எப்படி இருப்பாங்க? இப்படின்னா இங்கே ஒரு முட்டை, இப்படின்னா இங்கே 6 பிரெட்டு, இந்த வடாப்பாவு மாதிரி. ஆண்டவர் சொல்ல, இவங்களெல்லாம் தள்ளிட்டேன்ப்பா. சாமுவேலுக்கே டவுட், யோ அவ்வளோதான் உனக்கு பிள்ளைகள் இல்லை, இன்னும் ஒருத்தர் இருக்கிறான். சாமுவேல் இடையில கூட இவனா இருக்குமோ தீர்க்கதரிசி தான் ஏமாந்துட்டாரு. கர்த்தர் சொல்றார், சாமுவேலே நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன். உங்களுக்கு உயர்வு வேணுமா? இங்கே ஊழியம் வேணுமா? கர்த்தர் உங்களை பயன்படுத்தணுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? உங்கள் இருதயத்தை பாருங்க. எனக்கு ஐயா கொடுக்கல, எனக்கு அவங்க கொடுக்கல, இல்லை 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 இல்லை, அது உங்களை பொறுத்தது. கர்த்தர் உங்கள் இருதயத்தை சோதிக்கணும்னு வரும்போதெல்லாம் நீங்களும் நானும் அவரை ஏமாற்றிக்கிட்டே இருந்தோன்னா அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். உங்களை தூக்கி வீச மாட்டார். ஹீஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் டூ லாங். அவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, அது செம்மையான இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஒரு மனுஷனை உயர்த்துகிறது அது அவராலே ஆகும். ஒரு மனுஷனை தாழ்த்துகிறது அது அவராலே ஆகும். அவர் நினைச்சிட்டாருன்னு சொன்ன, அவர் திறந்த கதவை ஒருத்தரும் பூட்ட முடியாது. அவர் பூட்டின கதவை ஒருத்தரும், நீங்க எவ்வளோ பெரிய சிபாரிசு வச்சிருந்தாலும் கர்த்தர் சித்தம் இல்லைன்னு சொன்னா ஒரு கதவு நமக்கு திறக்காது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியம் உங்க இருதயத்தை நீங்க பார்க்கறது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஏன் கர்த்தர் தாவீதை ராஜாவாக்குனார் தெரியுமா? ஏன் தெரியுமா? டைம் இல்லாதனால நானே சொல்கிறேன் உங்களுக்கு. ஆடு மேய்ச்சதுனால கிடையாது. அவர் உண்மையாக இருந்த இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான்னு கிடையாது. அதெல்லாம் அப்புறம் வந்தது. தாவீது சொல்கிறாரு, ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு ராஜாவே, கோலியாத் வந்திருக்கும் போது. இந்த சிங்கம் வந்து ஒரு ஆடை தூக்கிட்டு போயிடுச்சு. நான் சிங்கத்தை தொடர்ந்து போய் அது தாடியை பிடிச்சி தரையில் அடித்து அந்த ஆட்டுக்கு மீட்டெடுத்தார். நான் ஏன்னு சொல்கிறேன், நம்மளாம் எதுக்கு ஆடு வளர்க்குறோம்? இன்றைக்கி என்னது உங்களுக்கு மட்டன் போடுறாங்க இல்லையா?
எதுக்கு ஆடு வளர்க்குறோம்? நீ நல்லா சாப்பிடுக்கன்னு எதுக்கு அப்படி சாப்பாடு கொடுக்குறோம்? நீ நல்லா சாப்பிட்டாதான் நான் உன்னை நல்லா சாப்பிட முடியும். சார் எதுக்கு ஆடு வளர்க்குறோம்? சாப்பிட்றதுக்கு. சார் நம்ம வளர்க்குற ஆடு சிங்கம் தூக்கிட்டு போனால் பின்னாடி எத்தனை பேர் ஓடுவீங்க? யாருமே போக மாட்டோம். இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? தனக்கு கொடுத்த பொறுப்பில் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஒரு ஆடு தான் அது போனால் கூட அப்பாட்ட வந்து சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டார். சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சுப்பான்னா நீயாவது வீட்டுக்கு வந்தியேன்னுவார், சந்தோஷப்படுவார். ஆனால் இவர் எப்படி இருந்தாருன்னா அந்த பொறுப்பில் கூட உண்மை உள்ளவனாக இருந்தார். கரடி ஒரு தடவை வந்துச்சு, கரடிக்கு அதே நிலைமை தான். இது அண்ணங்க பார்க்கல, அவங்க அப்பா பார்க்கல, சவுல் ராஜா பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் பார்த்தாரு. நீங்கள் செய்கிற நன்மைகள் யாரும் பார்த்து பாராட்டாமல் இருக்கலாங்க, ஆனால் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு உண்மை உள்ள இருதயத்தோடு இருந்தீங்கன்னா போதும். ஏற்ற சமயம் வரும்போது உங்களை உயர்த்துவார். ஏற்ற வேலை வரும்போது உங்கள் தலையை இந்த உலகத்துக்கு காட்டுவார். நீங்கள் யாருன்றதை காட்டுவார். நீங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கலாம், ஆனால் உங்கள் கையில் ஒரு ராஜ்யத்தை கொடுக்க மனுஷங்க மறுப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என்ன தெரியுமா ஆண்டவர் பார்த்தாரு? ஒரு ஆட்டுக்குட்டிக்காக, ஒரு ஆடுக்காக சிங்கத்தை தொடர்ந்து போகும்போது சிங்கம் என்ன யோசிக்கும்? ஆடாவது 10 கிலோ 15 கிலோ, இதை தூக்கி போட்டு இவனை பிடிச்சோம்னா ஒரு 80 கிலோ தேரும். தன் உயிரை பணையம் வச்சுக்க துணிந்தார் பாருங்க தாவீது, ஒரு ஆட்டுக்குட்டிக்காக, ஒரு ஆடுக்காக. இதுதான் ஆண்டவருடைய கவனத்தை ஈர்த்துச்சு. சும்மா ஒரு பொறுப்பு வரப்போகிறதே கிடையாது, யார் கையிலையும் ஆண்டவர் கொடுக்க போகிறது கிடையாது. இருதயத்தை பார்க்கிறாரு. ஒரு ஆடுக்கே இவன் ஜீவனை கொடுக்க துணிஞ்சான்னா இந்த பையன் கையில் என் பிள்ளைகளை கொடுத்தா எவ்வளோ அழகாக பார்த்துக்குவான். இதுதான் கர்த்தருடைய யோசனை. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தாவீதுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கு. என்ன? டே, இந்த ஆட்டுக்குட்டியை பத்திரமா பார்த்துக்கோ, என்ன வந்தாலும் தெரியாது. இந்த 100 ஆடு கொண்டு போறியா, 100 ஆடு என்ன வரணும் வீட்டுக்கு. இந்த வார்த்தைகள் அவன் இருதயத்தில் நிரம்பி இருந்ததுனால ஒரு சூழ்நிலை வருது, சிங்கம் வர சூழ்நிலை வந்தால் கூட அவர் அந்த வார்த்தையில் கவனமாக இருந்தவராக இருக்கிறார். இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சினிமாவுக்கு போக பழகிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஏன்னா கர்த்தர் அந்த காலத்திலிருந்து நம்மை வேறு பிடித்திருக்கிறார். இறுதியெல்லாம் கெட்டு போகிற இடம் அது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இதெல்லாம் என்ன செய்துன்னா உங்கள் இருதயத்தை கெடுக்கிற விஷயங்களாக இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்டியன் எங்கள் பசங்க கூட, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ஃபோட்டோ வச்சா பின்னாடி ஒரு சினிமா பாட்டை தான் போடுறாங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. நீங்கள் அப்படி செய்யும் போது உங்கள் ஆத்மாவை கெடுக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலமெல்லாம் கெட்டுப்போ. நம்ம விளையாட்டுன்னு நினைக்கிறோம், இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஃப்யூச்சர். உங்கள் ஃப்யூச்சர் அது பாதிக்கும். அப்புறம் என்னவா இருக்கும்? என் பிள்ளைங்களுக்கு இப்போ பல்லு கரையாயிடுச்சு, யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்னவா இருக்கும்? ஸ்வீட் சாப்பிட்றனாலையா? நமக்கே தெரியாது. இப்போ பல்லு கரையா போயிடுச்சு, என்ன பண்ணுறது? கிரைண்டு தான் பண்ணுறாங்க. நீங்கள் விழித்திருக்கணும். நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். சும்மா கிடையாது. ஒரு நாடகம் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கவாட்டு வாசலை சத்துருவானவனுக்கு திறக்கிறீங்க. அப்புறம் வீட்டில் பிரச்சனையே ஓயலைன்னு சொல்லக்கூடாது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துவாள். நம்ம வாசித்த அந்த வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 12:33 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று அறியுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும். 35 நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை. இருதயம் எப்படிங்களா? பொக்கிஷம் மாதிரி. நான் ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்கே இருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பையனோட அம்மா பேச்சை நீ என்ன பண்ணாத, ஒரு நாளும் கேட்காத.
இந்த வார்த்தைகள் உள்ளே போகும்போது அந்த பிள்ளைக்கு இருதயத்தில் நிறைஞ்சிரும். அந்த அம்மா நல்லதே செஞ்சால் கூட தப்பாக தான். இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் நம்ம காதுலையும் கண்ணுலையும் பார்த்து கேட்குறமே ஒழிய இருதயத்தை அப்படி நிரப்பிக்கிறமே ஒழிய இங்கிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம இருதயம் நிரப்புறது கிடையாது. அதனால தான் உலகத்தான் போலே பேசுகிறோம், உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரியே நம்ம நடக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவங்க செய்கிறதே நம்மளும் செய்கிறோம். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்தோம், இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. 5 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்தி மரிக்கணுன்றது யாருடைய திட்டம்னா அது தேவாதி தேவனுடைய திட்டம். உலகம் உருவாவதற்கு முன்னமே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஓகேங்களா? உங்கள் இருதயம் எப்படின்னு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். உங்கள் இருதயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கணும். பிதாவுடைய திட்டம் தான், தேவன் போட்ட பிளான் தான். அந்த பிளானுக்கு உள்ள யூதாஸ்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த பிளானுக்குள்ள பரிசேயர் சதுசேயர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த யூதாஸுக்குள்ளே பிசாசு என்ன பண்ணுறா, கர்த்தருடைய பந்தியின் வேலையில் புகுறுகிறான். ஸோ அவரை சிலுவையில் அடிக்க வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்கிற தீமையை தீய இருதயமுடையவர்கள் கையில் கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. தெய்வ சித்தத்தில் 2 பகுதி இருக்குது. ஒன்று நன்மை, இன்னொன்று எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. இப்போ எங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி பயன்படுத்துகிறாருன்னா, ஒரு காலத்தில் மிதித்தவங்க உண்டு, தூக்கி எறிஞ்சவங்க உண்டு, வேண்டான்னு தள்ளினவங்க உண்டு. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தால் தான் கர்த்தர் என்னை உருவாக்குகிறதற்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த வேலையை யார் கையில் கொடுப்பார் தெரியுமா? அந்த மாதிரி இருதயம் இருக்கிறவங்க கையில் அந்த வேலையை கொடுப்பார். சில ஊழியக்காரங்க இருக்காங்க, எப்படியாவது வாலிபர்களை உயர்த்தணும், அவங்கள வெளியே கொண்டு வரணும், அவங்கள பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தில் ஏற்ற வேலையில் என்னை கொண்டு போய் அந்த மாதிரி ஆட்கள் தலைவர்கள் கையில் சேர்ப்பார். ஸோ உங்கள் இருதயம் எப்படியோ அப்படி தான் உங்களுக்கு கர்த்தர் வேலைகளை கொடுப்பார். வேலைன்னு நீங்கள் வெளியே செய்கிற வேலை கிடையாது. தேவ ராஜ்யத்தில், சபையில், ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் செய்கிற வேலைகள் எதை பொறுத்துன்னா உங்கள் இருதயத்தை பொறுத்து. யூதாசுக்கு பணத்தின் மேலே அந்த இருதயம் இருந்துச்சு. ஏசப்பா கூட தான் இருந்தார், ஆனால் பணத்தின் மேலே ஒரு ஆசை. அந்த பணத்தை வச்சே, அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பண ஆசையை வச்சே அவனை மடங்கடிச்சான் பிசாசு. ஸோ தீமை செய்கிறவர்கள் கையில் அந்த இருதயம் அப்படி இருக்கும். நிறைய பேருக்கு யாரையாவது பிடிச்சி இழுக்கணும், யாரையாவது தள்ளணும், யாரையாவது மிதிக்கணும்னு இருக்கும். அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், வேலை செய்யும் இருதயம், வேறு ஒன்றும் வழி கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் செட் பண்ணி விட்டுருவார். ஏசப்பா செத்து போயாச்சு, கல்லறையில் போட்டாச்சு. உயிர்ப்பித்தது யார்? பிதாவின் மகிமை. தேவ திட்டம் தான். அவரை சாவடித்தது பிசாசினால் ஏவப்பட்டவர்கள், ஆனால் அவரை உயிர்ப்பித்தது பிதாவின் மகிமை. இதெல்லாம் எங்கே தெரியுமா நடக்குது? உங்கள் இருதயத்தில் நடக்குது. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஆராயும் போது, இவன் எப்படிப்பட்டவன், இவன் கையில் நான் என்ன கொடுக்க முடியும்னு ஆராயும் போது, உங்களை சோதிக்கும் போது, நீங்கள் பொன்னாய் விளங்க வேண்டும் என்று நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஊழியக்காரனை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல இருதயமுடையவன் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இந்த பொக்கிஷத்தை நீங்கள் நிரப்புறீங்கன்றதை மட்டும் மறந்து போயிடாதீங்க, மறந்து போயிடாதீங்க. நீங்கள் கூடுமான உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியை கட் பண்ணாலும் தப்பே கிடையாது. நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்சா ஆன் பண்ணுற டிவி ராத்திரி வரை ஓடும். பாட்டு ஓடினா பிரச்சனை கிடையாது. உங்கள் சின்ன பிள்ளைகள் தீட்டுப்பட்டு போவாங்க, அவங்க எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடும். தெய்வ பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கணும். ஊழியக்காரங்களுக்கு நல்லா தெரியும், தெரியுங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கண்ணை மூடி ஏசப்பான்னா அந்த வீடை பற்றி தெரிஞ்சிடும். தெய்வ பிரசன்னம் உங்கள் வீட்டை எப்போவும் நிரப்பி இருக்கணும். அந்த வீட்டில் எப்போ கர்த்தருடைய துதி எழும்பி இருக்கணும். அப்படி நீங்கள் பழகி பாருங்கள், உங்கள் இருதயம் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. செம்மையான இருதயமாக உங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஏன்னா உள்ளே போகிறது, கண்ணில் பார்க்குறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னமாக இருக்கிறதுனால உள்ளான மனுஷனில் ஒரு பெரிய மாற்றம்.
இங்கே உள்ள மாற்றம் வர 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 உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் கையில் பொறுப்புகளை கர்த்தர் கொடுப்பார். நல்ல நல்ல காரியங்களை செய்யும்படி உங்கள் கைகளை கர்த்தர் திடப்படுத்துவார். இதோ தேவஜனமே, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். அதை நடத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்பதை மறந்து போகாதிருங்கள். கண்களை மூடி முழங்கால் படியிட வேண்டியவர்கள் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, உங்களை விட நான் வயசு குறைஞ்சவனாக இருக்கலாம், ஆனால் நான் பேசினது கர்த்தருடைய வார்த்தை என்ற அந்த உணர்வோடு, ஏசப்பா இந்த வேளையில் இந்த வருஷத்தின் கடைசியில் என்னை பிடித்து கொண்டீரே, என்னோடு பேசினீரே, சாந்தத்தை கர்த்தர் கொடுப்பாராக, கொடுப்பாராக. உங்க இருதயத்தை கர்த்தர் புதிதாக்குவாராக. உங்க இருதயம் தேவனுக்கு முன்பதாக அது உழப்பட்ட நிலமா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உங்க ரத்தம் எங்கள் இருதயங்களை, எங்க ஆத்துமாவை கழுவி பரிசுத்தப்படுத்திட்டான். என்னோட கூட அப்படியே அந்த ஜெபத்தை சொல்லுங்க. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசியில் இதை விட ஒரு பலி நான் செலுத்த முடியாது. என்னையே நான் அர்ப்பணிக்கிற ஸ்தோத்திர பலி நான் செலுத்துகிறேன். சர்வ அங்க தகன பலியாக என்னையே நான் வைக்கிறேன். என் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நான் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறேன். என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை பயன்படுத்தும், என் இருதயத்தை சுத்தமுள்ள இருதயமாய் மாற்றும், என்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ள, எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு பலன் இல்லப்பா, நான் விழுந்து போகிறேனே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்க கேட்டீங்கன்னா அவர் செய்வார் தெரியுமா? ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் உதவி செய்வார். அந்த சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவர் மாற்றுவார். உங்களுக்கு ஏற்ற உங்கள் இருதயத்தை செம்மையாக்குகிற சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணுவார். என் கைகளில் நல்ல நல்ல ஊழியங்களை கொடுங்கப்பா. மற்றவர்களுக்கு ஆறுதலா என்ன வைங்கப்பா. மற்றவர்களை உயர்த்துகிற கிருபையை கொடுங்கப்பா. மற்றவர்களை மேன்மையா எண்ணுகிற கிருபையை கொடுங்கப்பா. மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. தீமைக்கு பதிலாக நான் நன்மை செய்கிறவனாய் இருக்க என் இருதயத்தை உம்மை போல மாற்றுங்க. சாந்தமாய் மாற்றுங்க, பொறுமையாய் மாற்றுங்க, அன்பாய் மாற்றுங்கப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஓ இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றின்று என்னை தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று என்னை தூக்கி எடுத்தவரே, பாவம்
அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும். எத்தனை பேர் கேட்குறீங்க? எங்கள் மத்தியிலே இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் இருதயம் உமக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறதப்பா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, நீர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறீர். எங்கள் இருதயத்தை நீர் சோதித்து அறிகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்திடும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான சுவிசேஷகர் எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் அவருடைய செய்தி நேற்று இரவிலேயே நான் கவனித்தேன். இஸ் என்டர்லி ஃபினாமினல் அண்ட் இஸ் எ பிளெஸ்ஸிங். அது ஒரு வித்தியாசமானதாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. இன்று செய்தி இஸ் வெரி டீப். இதை மாதிரி செய்தியை நான் வாலிபனாக ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை நான் கேட்டதில்லை. தீமை நன்மை அது எப்படி இருதயத்தை நிறைப்பதினாலே என்ன விளைவு வருகிறது என்று he told very deep for our personal spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்றே கர்த்தர் அவர்களை இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். நான் பாராட்டுகிறேன். அவருடைய ஊழியம் உலகமெங்கும் செல்லும் பொழுது கர்த்தர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். திருச்சபையை சீர் செய்வதற்காகவும் திருச்சபையை சரியான வழியிலே நடத்துவதற்காகவும் இந்த காலங்களிலே ஊழியக்காரர்கள் இல்லை. அப்படிப்பட்டவராக நான் இவரை பார்க்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து இவர்களை வல்லமையாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தேவ மனிதனாய் பயன்படுத்துவாராக. உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல. எல்லாரும் கை தட்டும். இப்பொழுது காணிக்கை வேளை. கர்த்தருக்கு மகிமையாக நம்முடைய காணிக்கைகளை நாம் படைப்போம். காணிக்கை பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 394 பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 360, கீதங்களும் கீர்த்தனைகளும் 394. எந்நாளுமே துதிப்பாய். எந்நாள் வரையிலே உன்னை
பரம தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனையிலும் நாங்கள் பங்கு பெறவும் விசேஷித்த கர்த்தருடைய நேரடி வார்த்தைகளை எங்களுடைய ஆத்மாவுக்கு நேராக, இருதயத்துக்கு நேராக நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகள் சமூலமாக படைத்த காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், நேர்ச்சை காணிக்கைகள் அனைத்தையும் அங்கீகரிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். வானமும் பூமியும் உம்முடையவைகள் உம்முடைய சமூகத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆண்டு இறுதி ஸ்தோத்திர ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவதாசர் எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் போதகருக்காக நன்றி சொல்லுகிறோம். அவரை எங்களுக்கு என்று கொண்டு வந்தீர். சிறப்பான வார்த்தையை எங்களுடைய ஆத்துமாவுக்கு நேராக வழங்கினார்கள். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். செல்கிற இடமெல்லாம் வல்லமையாய் அவளை எடுத்து பயன்படுத்தும். இந்த இறுதி ஸ்தோத்திர ஆராதனையிலும் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. சமாதானம் மேலிடுவதாக. மாலையிலே நடைபெறுகிற எங்களுடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அசனம் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபை இந்த எல்கையை நிரப்புவதாக. நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் மற்றும் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் மற்றும் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சதா காலமாக நிலைத்திருப்பதாக. முடிவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனையிலும் 35ஆம் பாடலை பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையோடே. அனுக்கிரக வார்த்தையோடே
எங்கள் கண்மலை மேய்ப்பருமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரியமாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். May God bless you all.